ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு 3 டேஸ் திருவிழாக்காக எங்களோட சொந்த ஊருக்கு போயிருந்தோம். எங்களோட சொந்த ஊர் வந்து விழுப்புரம் கிட்டே இருக்குது. அங்கே போயிருந்த 3 டேஸில் 1 டே மார்னிங் விலாக் வந்து பார்க்கலாம். மார்னிங் எழுந்த உடனே நாங்கள் இந்த பார்க்கிங் ஸ்பேஸில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் மேக்ஸிமம். இவங்க எங்களோட தாத்தா பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா, எங்கள் அப்பாவோட அப்பா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மார்னிங் வந்து டீ காஃபி எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. என்னோடய பையன் வந்து காஃபி தான் குடிக்கிறான். ஆக்சுவலி எப்பயுமே மில்க் தான் குடிப்பான். 3 இயர்ஸ் பேபிக்கெலாம் ஆக்சுவலி காஃபி ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. அதில் கெஃபைன் இருக்கிறதால நிறைய பெனிஃபிட்ஸை விட நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு தேவையில்லை, நாம் வேணும்னா எனர்ஜிக்காக குடிச்சிக்கலாம். ஆனால் அவன் எவ்வளோ ருசித்து அந்த காஃபியை வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து மேக்ஸிமம் யார் கொடுத்தாலும் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் ரேராக வந்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த விலாகில் முக்கியமாக வந்து நாங்கள் போகிறோம் பிளான்ஸ். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸு. இங்கே வந்து நாங்கள் செடிங்கள்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பூச்செடியும், பேக்கில் வந்து வாழை மரம், தென்னை மரம், அந்த மாதிரி மரங்கள் வைக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பூச்செடி வச்சு அழகுபடுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தென்னை மரம் தான். இது எல்லாமே வந்து 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே காய்ச்சி நமக்கு இளநீர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பையனுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இந்த எல்லா கண்ணுமே வச்சு ஒரு மாதம்தான் ஆகுது. ஒரு மாதத்துலேருந்து இது வந்து எப்படி பெரிய மரமாக மாறுதுன்றது அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறான். அப்பப்போ நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிறத அவன் பார்த்து தெரிஞ்சுக்குவான் இந்த மரத்தை பற்றி. அதே மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே தான் நான் அவனை தண்ணி ஊற்ற வச்சுட்ருந்தேன். தென்னை மரம்னா நம்ம அதோட காயை யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கிற தண்ணீரை யூஸ் பண்ணலாம், அந்த தேங்காயை காய வச்சு எண்ணெயாக நம்ம மாற்றி யூஸ் பண்ணலாம். அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவனுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த தென்னை மரத்துக்கு இன்னொரு பேர் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அவனுக்கு ஓரளவுக்கு புரியும். நான் நிறைய பேசினா அவன் நிறைய தெரிஞ்சுப்பான், எல்லாமே அப்சர்வ் பண்ணுவான். ஸோ எல்லாமே அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு லெமன் ட்ரீ வந்து நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். அதாவது லெமனோட கன்று வந்து வச்சுருக்கோம், அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். அதை பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தேன். லெமன் வந்து நமக்கு விட்டமின் சி இருக்குது, இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தென் வந்து கொய்யா மரம் வச்சுருந்தோம், அதுக்குமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து நீட்டாக இல்லை. ஆக்சுவலி இதை நல்லா நீட் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். பட் இந்த வீடியோ எடுக்கும்போது அங்கங்கே குட்டி குட்டி செடியெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா சூப்பராக நீட் பண்ணிட்டோம். நாங்கள் இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். நல்லா செடியெலாம் நல்லா தனியாக தெரிகிற மாதிரி நல்லா நீட் பண்ணிட்டு தான் கிளம்பணும். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு கொய்யா செடி, 2 கொய்யா செடி வச்சுருந்தோம். கொய்யா அதை மரமாக வளர்கிற மாதிரி கன்று வச்சுருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வாழை மரம் வச்சுருக்கோம். ஒரு 4-5 வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வாழை மரம். தென்னை மரம் வந்து ஒரு 3 வச்சுருக்கோம். இந்த மாதிரி செடிங்களை வந்து நாங்கள் இது வரைக்கும் வளர்த்ததே கிடையாது. பிகாஸ் நாங்கள் ஃபுல்லாக சிட்டியில் வளர்ந்ததால் இந்த மாதிரி மரங்களே நாங்கள் வளர்த்ததில்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போது சின்ன வயசுலேருந்தே, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே சொல்லிகிட்டு இருப்பார், ஊரில் ஒரு வீடு கட்டிட்டு அங்கே வந்து நம்ம தென்னை மரம் வைக்கணும், வாழை மரம் வைக்கணும், கொய்யா மரம் வைக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். அது இப்போ தான் எங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். ஒரு 5 இயர்ஸ், ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே இது எல்லாமே நல்லா க்ரோ ஆகி இந்த இடமே ஒரு பெரிய கார்டனாக வந்து நான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். வாழை மரமும் ஒரு 4 to 5 வந்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு சாமி பாட்டு வந்து எங்களோட ஊரில் வந்து கோயிலே பெரிய ஒரு ஸ்பீக்கர் வச்சு ரேடியோவில் போட்டுருவாங்க. காலையில் எழுந்து 6 o'clock நல்ல ஒரு வைபாக இருக்கும் நமக்கு. பட் எனக்கு தெரியல, நான் இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுன்றதால வீடியோஸ்லாம் போட்டால் அந்த சாங்ஸ் எல்லாம் காப்பிரைட் ஆகுமா என்னன்னு தெரியல. நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். பட் அந்த சாங்கோடு இந்த வாட்டர் பண்ணுறது, நம்ம காலையில் எழுந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, மனசுக்கு அமைதியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா போன வாட்டி வந்தப்பயும் சூப்பராக ப்ரிப்பேர்டாக வந்து ஓஸ்லாம் டேப்பில் வந்து ஃபிட் பண்ணி நாங்கள் நல்லா வரும்போதெல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரி பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு போயிட்டார். ஸோ நல்லா லாங்காக நாங்கள் எவ்வளோ தூரம் வேணால் பைப் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றிட்டு கிளம்பிடுவோம். ஸோ இருக்கிறப்போ நல்லா வந்து இருந்துச்சு. தண்ணி ஊற்றுறதுக்கு தான் ஆள் இல்லை, ஏன்னா எங்கள் தாத்தா மட்டும்தான் இருக்கார். அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனவர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்த்துக்க சொல்லியிருக்கோம். அவங்க வந்து ரெகுலராக இதுக்கு தண்ணி எல்லாமே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தென்னை மரத்துக்கு ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வாழை மரத்துக்கு வரும்போது என்னோடய பையனுக்கு வாழை மரத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தேன். வாழை மரமே அதே மாதிரி தான், நமக்கு எல்லாமே எல்லா பார்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட இலை, தண்டு, காய், பூன்னு நம்ம எல்லாமே அதுலேருந்து யூஸ் பண்ணலாம். அதனால தான் வாழை மரத்தை வாழ்க்கை மரம்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவனுக்கு நான் எல்லாமே சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இப்போவே சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவனும் கேட்டுப்பான். அவனுக்கு வாழை இலையில் சாப்பிட்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழை இலையை எனக்கு தண்ணி தெளித்து அவனே சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே வாட்டர் பண்ணிட்டோம். இந்த விலாக் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த கார்டனில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நியூவாக ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். தேங்க்யூ, பாய்.